உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை பெருவிழாவில் நேற்று 7ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் நந்திகேஸ்வரர் மற்றும் யாழி வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாசி வீதிகளில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டனர். இசை வாத்தியங்கள் முழங்க சுவாமி ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் பச்சை பட்டு உடுத்தி பாலகிருஷ்ண பெருமாள் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கோயிலில் இருந்து புறப்பட்ட அழகர் பெருமானுக்கு புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷத்திற்கு இடையே அழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். விரதமிருந்த பக்தர்கள் அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 4 ரத வீதிகளையும் வலம் வந்த அழகர் பெருமானுக்கு பக்தர்கள் சர்க்கரை தீபமேற்றி வழிபட்டனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழாவின் 5ஆம் நாள் நடைபெறும் செட்டிப்பெண் மருத்துவ வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. பூம்புகார் பெருவணிகர் ரத்தினகுப்தனின் மகள் ரத்தினாவதிக்கு இறைவன் தாயாக வந்து பிரசவம் பார்த்த வரலாற்று ஐதீகத்தை நினைவு கூறும் இந்த வைபவத்தில் புராண நிகழ்வுகள் தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டன. குழந்தை பேறு மற்றும் சுகப்பிரசவம் வேண்டுபவர்கள் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தும் வாழைத்தார் வழங்கியும் வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அமைச்சர் மெய்யநாதன் வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். வடகாடு, கொத்தமங்கலம், மாங்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை பக்தி பரவசத்தோடு இழுத்து வழிபட்டனர். கோவிலின் 4 திசைகளிலும் நடைபெறும் அதிர்வேட்டு மற்றும் வான வேடிக்கை புதுக்கோட்டை மாவட்ட அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த வான வேடிக்கையின் சத்தம் விண்ணை அதிரச் செய்தது. திருவாரூர் மாவட்டம் கொக்கலாடி முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைந்துள்ள குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.